சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ இப்படிதாங்க நேத்து கோட் படத்தோட செகண்ட் சிங்கிள் பாடல் வந்து வெளியாச்சு. இந்த ஒரு பாடல் வந்து எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசமான உணர்வை வந்து கொடுத்துருக்குங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பாடல் வந்து யாரோட குரல்ல வந்து இருக்குன்னா, மறைந்த பாடகியான பவதாரணி அவர்களோட குரல்ல வந்து இருக்குங்க. இதை வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து ஆச்சரியப்படலாம். அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே, அவங்களோட குரல்ல எப்படி வந்து பாட்டு வரும்னு சொல்லி, அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து யூஸ் பண்ணி அவங்க பாடின மாதிரி இந்த ஒரு பாடலை வந்து வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த ஒரு பாடலை வந்து கேட்கும்போது அந்த அளவுக்கு சந்தோஷமா வந்திருக்குங்க. ஏன்னா பவதாரணியோட உண்மையான குரலை வந்து கேட்ட மாதிரியே வந்துருந்துச்சு. ஏன்னா பவதாரணி அவர்களோட மரணம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒட்டுமொத்த திரையுலகத்துக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னு வந்து தெரியும். இப்படி இருக்கும்போது இவங்களோட குரல் மாதிரி வந்து நம்ம வந்து கேட்கும்போது இது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுக்குது. இந்த ஒரு பாடல் வெளியான உடனே பவதாரணி அவர்களோட சகோதரரான யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு உருக்கமான போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையிலே என்னோட அக்காவோட குரலை இந்த மாதிரி நான் பதிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. இந்த ஒரு மியூசிக்கை வந்து கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் என்னோட சகோதரரான வெங்கட் பிரபுவும் என்ன நினச்சோன்னா, அப்போ வந்து எங்களோட அக்கா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்தவுடனே அவங்க தான் இந்த பாடலை வந்து பாடணும்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் இந்த மாதிரி நினச்ச 1 மணி நேரத்திலே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்துருச்சு. உண்மையிலே அதை வந்து கேட்கும்போது எனக்கு பயங்கர அதிர்ச்சியா வந்து இருந்துச்சு. என்னோட அக்காவோட குரலை வந்து நான் இந்த மாதிரிலாம் வந்து பதிவு பண்ணுவேன்னு சொல்லி நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு உருக்கமான பதிவு வந்து போட்டிருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம கோட் படத்துல வந்து இன்னொரு சர்ப்ரைஸை வந்து கொடுத்துருக்காங்கங்க. என்னன்னா, மறைந்த நடிகரான விஜயகாந்த் அவர்களை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வந்து இந்த படத்துல ஒரு சீன்ல வந்து நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதை வந்து கேட்டவுடனே விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எங்களோட விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்க கூட இல்லாத சமயத்துல அவரோட காட்சிகளை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா வந்து இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே இந்த சின்ன சின்ன கண்கள் பாட்டை வந்து கேட்கும்போது அந்த அளவுக்கு வந்து இனிமையா பவதாரணி அவர்கள் நின்று பாடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சுங்க. அதனால பவதாரணி அவர்களோட குரலுக்கு அடிமையா இருந்தவங்க எல்லாருமே இந்த ஒரு பாட்டை கேட்டு பயங்கரமா ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கிறது நல்ல விஷயமா வந்து தெரியுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச மறைந்த நடிகர்கள் அதுக்கப்புறம் பாடகர்கள்லாம் வந்து இருக்கும்போது அவங்க இறந்து போயிட்டா அவங்களோட குரலை கேட்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வருத்தப்பட்டிருப்போம். ஆனா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட குரலை வந்து திரும்ப புது புது பாடல்களில் வந்து கேட்கும்போது நம்மளோட மனசுக்கு ரொம்பவே வந்து இனிமையா வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.